الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة صدق الله العظيم. நிக்காஹ்ன்றது ஒரு பாதுகாப்பு, மனுஷனை பாவத்திலிருந்து பாதுகாக்கும். எவ்வளவு பாதுகாக்கும்டா, இந்த ரோட்ல அலைகிற ஆட்களுக்கு தானே, பங்கு கடியில எங்கேயாவது மூளை முடுக்கொண்டு கிடைச்சா அங்க கைவார அடிச்சு அடிச்சு விடிய விடிய ஈக்கிற ஆட்களிக்கிற அவங்க ரெண்டு கூட்டம் தான், மூணாவது கூட்டம் இல்லை. ஒன்று நிக்கா வயசுக்கு செய்யாத ஆட்கள், வயசு வந்து நிக்கா செஞ்சில்ல. ரெண்டு நிக்கா செஞ்சு ஃபிட் இல்ல, சீட் அவர் அல்ல, நோனா கண்ணால காட்டலாம், ஜோடி பொருத்தம் இல்லை. இந்த ரெண்டுல ஒன்றுதான் ரோட்ல இருக்கும் ராவுல. மூணாவது நாய்க்கூட்டங்கள் இருக்கும் ராவுல. ஜாமம் எல்லாம் முழிச்சு கொண்டு திரியிற ரோட்ல யாரு யாரு சொல்லுங்க பாவம். இந்த நாய்கள் இருக்கிறதானே, நாய் வந்து ராவுல லேட்டாவி தூங்கும், காலையில லேட்டாவி எழும்பும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னலக்கும் ஃபில் அன்ஆமில ஐபரா, உங்களுக்கு கால்நடைகள்ல படிப்பினை இருக்குது. கால்நடை என்ன செய்யும்? நேரத்தோட ஊடடங்கும். இந்த ரோட்ல விட்ட மாடு இல்ல, ரோட்ல விட்ட மாடு இல்ல, இந்த பிணை கூட்ட மாடு இல்ல. மாட்டை பரிபாலனம் செஞ்சா, ஆட்டை பரிபாலனம் செஞ்சா அது நேரத்தோட வீட்டுக்கு வரும், நேரத்தோட வீடு அடங்கும். இதுதான் படிப்பின. யாரு சரி போய்த்து வஜ்ருக்கு எழுப்பாட்டுறா மாடுவல, ஆடு மாடை போய்த்து எலும்பு 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 எலும்பு, நீ தூங்கின போதும், எலும்பு வெளியே போ, வெடிச்சாச்சு, வெயில் புள்ளங்காட்டு தூங்குறாய் இல்ல. அது வந்து அதுக்கு தெரியும், அது நீங்க தஹஜ்ஜுதுல போயிட்டு பார்த்தாலும் வச போட்டு கொண்டிருக்கும். பழைய ஸ்டாக் எல்லாம் எடுத்து எடுத்து வச போட்டு கொண்டிருக்கும். மாட்டு பட்டியல போனா பார்க்கலும். மாடு வந்து வருஷத்துக்கு ஒரு குட்டி போடும், ஆடு 2 குட்டி போடும். ஆனா எதை அறுத்து திங்கிற மனுஷன், எதை அறுத்து திங்கிற? இந்த ஆட்டையும் மாட்டையும் தான். இந்த நாய் 6 மாசத்துக்கு 12 குட்டி போடும். சில நாய்களுக்கு 6 மாசத்துக்கு 12 குட்டி போடும். ரோட்ல பெரிய கரைச்சலாய்க்கும், குட்டி போட்டா சின்ன 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 பட்டை பட்டையா இருக்கும். ஆனா எங்க சரி நாய் பிரச்சனையா? முந்தியண்டா இந்த லொரியோன்ல வந்து நாயெல்லாம் தூக்கிட்டு போய் கொண்டு போட்டுருவான். இன்னைக்கு பறக்கத் இல்ல. ஒரு வருஷத்துக்கு ஒரு குட்டி போடுற மாடு ஒரு நாளைக்கு 5000 மாடா இருக்கிற நாட்டுல. எத்தனை மாடு? 5000 மாடு. மாட்டை அறுக்காம நிப்பாட்டினா வேற மினிஸ்ட்ரி போட வேண்டியிருக்கும் அதை பரிபாலனை செய்ய. ராவைக்கு என்ன செய்யற? நேரத்தோட தூங்குற, நேரத்தோட எலும்புற. ஆனா நான் எப்படி எப்படி ராவு ஜாமம் எல்லாம் திரியிற. ஒரு வீட்டுல உடுப்பு காய போட்டிருந்தா அதை எடுத்து ரோட்ல தூசில ஒலட்டி அதை பிச்சு அதை 3 பேர் சேர்ந்து சண்டை பிடிச்சி, எங்கேயாவது ஒரு லெதர் செருப்பு வீட்டு முன்னுக்கு வச்சிருந்தா அது போய் அதை திண்டு துண்டாக்கி வச்சுக்குமே எங்கேயாவது ஒரு காட்டுல. இங்கண்டா எப்படியோ தெரியா, நீங்க நாட்டு ஊர்வல போய்த்து உள் ரோட்டுவல்ல போய்த்து பாருங்க, காலையில ஒரு 8 மணிக்கு ஆசாமி படுத்து கொண்டு இருப்பார்.
தூக்கம் எலும்பி கொள்ளலாம். வாகனம் போகல எலும்பி ஒரு ஜாதி வாக்கல பாக்குற பார்த்து சைடாவி நிக்கிற வாகனம் போன போற மறுவ படுக்கிற. இவங்களுக்கு வாழ்க்கையில பறக்கத்து இல்ல. என்ன இல்ல? வாழ்க்கையில பறக்கத்து இல்ல. பறக்கத் யாருக்கு? ராவிக்கு நேரத்தோட தூங்குறவங்களுக்கு. நேரத்தோட வீடு அணுகணும்டா நிக்கா தேவை. விளங்குங்க பாப்பமார், விளங்குங்க. முதலாவது வாலிபர்களுடைய வாப்பமார் விளங்குங்க. வயசு வந்தா முடிச்சு கொடுங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஊடுட கட்சி செய்வாங்க. போய் சொல்லுவாங்க, ஜவ்விஜு அப்னாக்கும் வலா தஹ்மிலு ஆஸாமஹும். நீங்க உங்களோட ஆம்பளை புள்ளையில நிக்கா செஞ்சு வைங்க, அவங்களோட பாவத்தை நீங்க சுமக்க வானாண்டுவோம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மவுலித லஹு வலதும் ஃபல்யுஹ்சின் இஸ்மஹு வஅதிபஹு ஃபைதா பலக ஃபல்யுஸவ்விஜுஹு ஃபைன் பலக வலம் யுஸவ்விஜுஹு ஃபஅஸாப இஸ்மன் ஃபைன்னமா இஸ்முஹு லிஅபி. யாருக்காவது ஒரு குழந்தை கிடைச்சா முதலாவது அழகான பேர் வைங்க. அழகான பேருண்டா அழகான அர்த்தமுள்ள பேர். நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய பேர் நல்ல அர்த்தமுள்ள பேர், துஆவுக்குரிய பேர். என்ற பேர் அடிக்கடி கூப்பிடுபடும். அது அந்த துஆவாக அந்த பிள்ளைக்கு கபூல் ஆகும். இது இந்த வாய்க்கு என்ன நல்ல ரசனையான பேர். சும்மா மருஷ் கிருஷ்ணன் பேர் இந்த காலங்களுக்கு. அர்த்தத்தை பார்த்தா எங்கேயோ ஒரு முசீபத் ஆயிக்கும். அது அந்த புள்ளையில பிரதிபலிச்சு கொண்டிருக்கும். அழகான பேர் வைங்க, ஒழுக்கமா வளர்த்துடுங்க. பருவ வயசு வந்தா திருமணம் செஞ்சு வைங்க. இன்னைக்கு எத்தனையோ குமரிகளோட வாழ்க்கை வீணாய் கொண்டிருக்கு. வயசுல முடிச்சு கொடுக்க இருந்துச்சு, முடிச்சு கொடுக்கறல்ல. இவர் பண்டித்தை மாதிரி இவர் ரஜாக் ஆகுற. நல்ல அழகான வாட்ட சாட்டமான வாக்குல இருக்கும். ஒரு 16-17 வயசுல இன்னும் வயசு இல்ல, இன்னும் சரியில்லை. இப்ப நிக்கா செஞ்சு வைக்கப்படாது. இவர் துனியாவுக்கு சட்டம் செலுத்த போற. 20-22 ஆகல இந்த சைஸ்ல நிக்குது மகள். எத்தனை கேஸ் தெரியுமா? ஏண்டா வீட்டுல ஈந்து விரக்தியாவி ஒரு ஜாதி இந்த சைக்கோ ஆகி பட்டத்தை பார்த்து 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 உள்ள நாசமா போனதுக்கு போற இவர் பொன் தேடுற, மாப்பிள்ள தேடுற. அதுக்கு போற வீட்டை கெட்டி வீட்டுக்கு மாப்பிள்ள தேடுற, மகளுக்கு மாப்பிள்ள இல்ல. நிறைய பேர் பொண்ணு எடுக்கிற கல்புக்கு சட்டிஸ் இல்ல, ஆனா ஊடு சட்டிஸ். என்ன சட்டிஸ்? வாப்போ நீங்க பேசுவானா? உங்களோட கேட்கல, நீங்களோட பேசுவானா? சரியா? என்ன சொன்னேன்? ஊடு சட்டிஸ். அப்படி இல்லண்டா வாகனம் சட்டிஸ், இல்லண்டா குடுக்கிற பகா சட்டிஸ். வாங்கினா இவளோட வாழ்வாளா? ஒரு மாசம் 2 மாசம் அதுக்கு போறோம். என்னத்தையோ கதை. நீங்க உங்களோட பொம்பளை பிள்ளைகிட்ட பேசிக்கா உங்களோட வாழ்க்கை எப்படி மனம் திறந்து பேசுறதுக்கு மனம் திறந்து பழகிந்தா தானே. மனம் திறந்து அந்த பிள்ளைகளோட தன்மையை அறியறதுக்கு வாழ்க்கையில மனம் திறந்து பழகிந்தா தானே. எங்கேயாலும் போற யாரையாவது பிடிச்சு கட்டி வைக்கிற, அதுக்கு பிறகு வாழ்க்கையில பட்டு மாறுற. அப்படியா நாட்களா பிள்ளைகள் ஆக்கவானோ. வயசு வந்தா திருமணம் செஞ்சு வைங்க. பருவ வயசு வந்தா திருமணம் செய்து வையுங்கள். பருவ வயசு வந்தும் நீங்க திருமணம் செஞ்சு வைக்கலண்டா, ஏதாவது ஒரு பாவம் நடந்தா அதுல ஒரு முழு பங்கு வாப்பாக்கும் சேரும். இதனாலதான் மறதியெல்லாம் கஷ்ட செஞ்சு சொல்லுவாங்க, நீங்க உங்களோட பொம்பளை புள்ளையில நிக்கா செஞ்சு வைங்க, அவங்களோட வயசு வந்த ஆம்பளை புள்ளையில நிக்கா செஞ்சு வைங்க, அவங்களோட பாவத்தை நீங்க சுமக்காதீங்க. இன்னைக்கு மகளுக்கு நிக்கா செஞ்சு வைக்கிறதுக்கு
என்ன மகாண்ட நிக்காக பின்னுக்கு போட்டுக்கொண்டீங்க. நிறைய பேர் மகான்மார் 6 பேர் காக்குற ஒரே ஒரு பொம்பளை புள்ள நிக்கா செய்யும் வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்ல. இவன் வாழ்க்கை புள்ள தங்கச்சிக்கு பதுவா செஞ்சு கொண்டிருப்பான். இவன் செய்யற பாவம் எல்லாம் அவளுக்கு பேசி சேர்ந்து கொண்டிருக்கும். திருமணம் செஞ்சு வைக்கிறல்ல வயசுக்கு. கேட்டு பாருங்க, இன்றைக்கு எத்தனை வயசுல திருமணம் செய்யணும்? எத்தனை வயசுல? இன்னைக்கு எத்தனை வயசுல பாவத்துல போறானோ அத்தனை வயசுல திருமணம் செய்யணும். இன்னைக்கு 14 வயசுல பாவத்துல போறான். 14-15 இருந்து அவன் ஆரம்பிக்கிறான். இந்த வாப்பமாருக்கு விளங்குறல்ல, இவங்க என்ன அன்றைக்கு அந்த 15-16 வயசுல அவனை இன்னும் தாளாட்டுற வச்சுக்கொண்டு தொட்டில போட்டு ஆட்டுங்க. அப்பதான் அவர் யாருன்னு விளங்கும். அப்படி இல்ல, இன்னைக்கு வயசு என்னன்றதை ரீட் பண்ணுங்க, வாலிபர்கள்ட்டே கேளுங்க. உங்களோட புள்ளைய பத்தி அறியணுமா? நீங்க அவனோட கூட்டாளியோட பேசுங்க. அவனோட கூட்டாளியோட கூட்டாளி அவங்க. அனில் மர்இ லா தஸ்அல் வபுசுர் கரீனஹு ஃபைன்னல் கரீன பில் முகாரின் யக்ததி. நீங்க ஒரு மனுஷன் கிட்ட நேரடியா கேட்கலாதத அவனோட கூட்டாளி கிட்ட கேளுங்க. ஏண்டா கூட்டாளி முழு சப்ஜெக்டும் தெரிஞ்சவனா இருப்பான், அவனை தான் பின்பற்றுவான். அதனால மேலான சகோதரர்ல பெரியோர்ல யாரோட புலங்குறான், என்ன செய்யறான், எங்க போறான் வாரான், என்னத்த வாயில வச்சு இழுக்கிறான். இன்னைக்கு பாப்பமாருக்கும் 35-40 பாஸ் ஆக கொள்ள எல்லா பட்டம் பதவியும் கிடைச்சிடுற. என்ன பட்டம்? ஃப்ரீயா பட்டம் கிடைக்கிற. PhD ஹோல்டருக்கு கிடைக்காத பட்டம் 40 வயசுல எல்லாருக்கும் கிடைக்கிற. பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் பிளாக், என்ன சொல்லுங்களே, மைக்ரேன், இன்னும் என்ன இல்லையா? 40 பாஸ் ஆக ஸ்டார்ட். அவரு மருந்து 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 ஒரு மூளைக்காவிட்டு அதுக்கு போறோம். மௌன் எங்க போறான் மௌனுக்கு நல்லா தெரியும். நோயாளி இப்ப பின்னால விரட்ட மாட்டான். ஒரு வருஷம் மெட்ஃபார்மின் பாவிச்சா உள்ளத்துல இருக்கிற தைரியம் போயிட்டுரும். கேளுங்க பாவிச்சவங்கள்ட்ட, ஒரு வருஷம் மெட்ஃபார்மின் டைனில் பாவிச்சா உள்ளத்துல இருக்கிற தைரியம் போயிட்டுரும். ஒரு ஜாய் கோலையா தான் நீப்பார். வெளியால மனுஷருக்கு பயமா தான் இங்க வேண்டாம். அவட்ட 35 வயசுல அவர் செஞ்சதெல்லாம் ஞாபகம். ஓ கேஸ் குழப்பம் பார்த்துட்டு போவாங்க. ஆனா உண்மையான உள்ளம் அவர்கிட்ட கேட்டு பார்த்தா விளங்கும். அவரு ஆகவுமே கோலையாய்ப்பார், எந்த தைரியமும் இல்லாதவராய்ப்பார். ரோட்ல யாரு சரி கொஞ்சம் ஸ்மார்ட்டா நடந்து போனாலும் இவர் டக்குன்னு ஓரமாய் நிற்பார். ஏண்டா பயம் மேல முட்டினா நான் புழுந்து விடுவேன். இவர் எப்படி புள்ளைய வளர்ப்பா? அதுல வேற இவர் நிக்கா செஞ்சுக்கிற 32 வயசுல. இவர்கிட்ட மூத்த புள்ளைக்கு வயசு இன்னும் 15 இல்ல. இவர் இன்றைக்கு 4-5 பட்டத்தோட பட்டதாரியா இருக்கார். இதனால அந்த அனுபவத்தை உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்துருவானா. அவசரமா நிக்கா செஞ்சு வைங்க. ரோட்ல அலைய விடுவானா. ரோட்ல அலையிற 2 பேர் தான். ஒன்று வயசு வந்து நிக்கா செய்யறதுக்கு என்ன ஏற்பாடு இல்லாதவர், உமா அப்பாக்கு விளங்குறல்ல, குடும்பத்துக்கு விளங்குறல்ல, இவனுக்கு நிக்கா தேவை. இவர் ராவெல்லாம் திரிஞ்சிட்டிப்பான். வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வாரான்னு வீட்டுக்கே தெரியா. அவனுக்கு கள்ள லொக்கெல்லாம் தெரியும். வீட்டுல எப்படி ஜன்னல திறந்து பாயிர, எப்படி பாப்பா புல் ஸ்ட்ரிக் ஆயிப்பார். வீட்டுக்கு நேரத்தோடவா இல்லாட்டி போ ரெண்டுவார். அவனுக்கு தெரியும் கூரைக்குள்ளால இறங்கும். அவன் ஜாமத்துல 2 மணிக்கு வந்து படுப்பான். நான் முன்னுக்கு சொன்னால்கள் ஓஃப் ஆக கொள்ளதான் இவங்களும் ஓஃப் ஆகுற. ஒன்று ரோட்ல இல்ல டிவிக்கு முன்னால. வீட்டுல கௌரவமா அந்த கூட்டம் மாதிரி இருக்கிற. வீட்டுல கௌரவமா
ஆபாசமான படங்கள், தேவையில்லாத காட்சிகள், ஹராமான பார்வை, இதுல காலங்காரியில யாரு? மஷ்ரிக்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் கனெக்ஷன் இவருக்கு. 2 பட்டனை தட்டுறார், எங்க அமெரிக்காவில் உள்ளத பாக்குறார், கனடாவில் உள்ளவரோட என்ன நேரடியா மூஞ்சி பார்த்து பேசுறார். ஆனா பக்கத்துல இருக்கிற பொம்பளையோட பேசுறல்ல, ஏண்ட பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிறார், இவளோட பேசுறல்ல, இவளோட பேச டைம் இல்ல. இங்க எங்கெங்கயோ உள்ளதோட எல்லாம் கைவாரி வரும், செக் பண்ற, மெசேஜ் பண்ற, இதுக்கெல்லாம் இவருக்கு டைமிங்கு. ஆனா பக்கத்துல உட்கார்ந்து பொம்பளை அவளோட ஒரு பேச்சும் இல்ல. இல்ல அவள் எங்கேயோ இன்னும் யாரோடய செக் பண்ணி கொண்டிருப்பாள். இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஆளா ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையை நாசமா போடுற மாடல். கிட்டத்தட்ட ஒரு குடும்ப பிரச்சனையை விசாரிச்சேன். ஒவ்வொரு நாளும் மாப்பிள்ளையோட பின்னுக்கு பைக்ல உட்கார்ந்து போகல, இவக்கு வேறொருத்தரோட தொடர்பு. பைக்ல முன்னுக்கு மாப்பிள்ள, இவ வாழ்ற வேற யாரோடைய போன்ல டெய்லி. என்னடா மாப்பிள்ள அன்பு காட்டுறையும் இல்ல, பேசுறையும் இல்ல. அவர் பேசினாவே இவளுக்கு பயம் வந்துடுற, மனம் திறந்து பேசுறல்ல. சரியான ஒரு உல்ஃபத் என்று சொல்லுவாங்க அரபுல, சரியான ஒரு இணைப்பு இல்ல. ஒரு அன்பான இணைப்பு கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கணும். அழகான பேச்சு, ஒரு அரவணைப்பு. கல்யாணம் முடிச்சிட்டா பொம்புளேட வாப்பாவும் மாப்பிள்ள தான், நானாவும் மாப்பிள்ள தான், கூட்டாளியும் மாப்பிள்ள தான், கணவனும் மாப்பிள்ள தான், எல்லாமே கணவன் தான். கல்யாணம் முடிச்சிட்டா இது யாருக்கிட்ட இருக்கு? எப்படி தொழிலுக்கு டைம் கொடுக்கறீங்களோ அது மாதிரி பொண்டாட்டிக்கும் டைம் கொடுங்க. இல்லாட்டி குடும்ப வாழ்க்கையில் மண்ணா போயிட்டுரும். அதே மாதிரி பெண்களை வளர்த்தெடுக்கிற பாப்பாமார் நல்லா விளங்கிக்குவாங்க. காட்டு முராண்டிகள் மாதிரி நடக்கவான பொம்பளை பிள்ளைகளோட. வாப்பா ஒரு ஜாதி காட்டு முராண்டி மாதிரி தான் பொம்பளை பிள்ளையோட நடந்தான் என்று வைங்க. இந்த பொம்பளை புள்ள தனக்கு வார மாப்பிள்ளையும் அப்படித்தான் பாப்பான். தனக்கு வரப்போற மாப்பிள்ளையும் அதே ஸ்டைல தான் பாப்பான். இப்ப வாப்பா ஒரு சத்தம் போட்டா வாப்பாவோட நடக்கிறதுக்கு ஏலா. ஆனா மாப்பிள்ளை சத்தம் போட்ட உடனே ரிப்ளை போகுது. யாருக்கு அடிக்கிற அடி? வாப்பா கிட்டால பட்டதுக்கு ரிப்ளை யாரு கிடைக்குது? மாப்பிள்ளைக்கு. போ, அவன் பட்டு மாலைதான் வாழ்க்கையில. யாருக்கு மிருதுவான தன்மை இல்லையோ அவன் எல்லா நலவுகளையும் இழப்பான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மெயினா குடும்ப வாழ்க்கையில, வீட்டுக்குள்ளால புள்ள வளர்க்கறதுல, மனைவியோட நடக்கிறதுல யாருக்கு சாஃப்ட்னஸ் இல்லையோ, யார் இரக்கமா நடக்கலையோ, யார் பண்பா பாசமா நடக்கலையோ, அவர் உருவாக்குற அந்த ப்ராடக்ட் இப்படித்தான் இருக்கும். பொம்பளை பிள்ளைகள் உரமண்டு சொல்லி நீங்க கேள்விப்பட்டா நீங்க நினைச்சுக்கோங்க அந்த வீட்டுல வாப்பா உரம். பொம்பளை பிள்ளைகள் உரமண்டு நீங்க கேள்விப்பட்டா நீங்க நினைச்சுக்கோங்க அந்த வீட்டுல வாப்பா கடினமா நடக்கிறார். வெளியில பெரிய அவுளியா மாதிரி தாடி வச்சுட்டு இருப்பார், வீட்டுள்ளுக்கு போனா காட்டு முராண்டி மாதிரி நடப்பார். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இப்படி நடக்கவானா? பாவத்துல சூழல்ல இருந்து பெண்களை பாதுகாருங்க, பிள்ளைகளை பாதுகாருங்க. வீட்டுக்குள்ளால இரக்கமான பண்பா நடங்க. வீட்டுக்குள்ளால எவ்வளவு அன்பு காட்டுவீங்களோ அவ்வளவு சாஃப்டான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவீங்க, அவ்வளவு சமுதாயத்துல நலவை காணுவீங்க. இல்லண்டா உங்களோட அரவணைப்பு பிழைக்க போய் புள்ளைகள் ரோட்டுக்கு இறங்கும், யார் யாரோடையோ தொடர்பாயிடும்.
அரவணைக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள ஆள் இல்ல, வெளியில அரவணைப்பு கிடைக்குது. அது அரவணைப்பு இல்ல, அரைவணைப்பு. அது விளங்காது அவங்களுக்கு. என்னடா எப்படியாவது ஒரு அன்பை தேடிக்கொண்டிருக்கும். அது கிடைக்கிற இடத்துல எடுத்துக்கொள்ளும். அப்படியாக்க வேணாம். வீட்டுக்குள்ளால கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுங்க. ஹராமா இல்ல ஹலாலா. அதுக்கு ஹலால் என்னன்றத பழக்குங்க. மகரம் பேணி வாழ வைங்க. தன்னை முழுமையா மறைச்சு கொள்ளக்கூடிய பண்பாடுள்ள பெண்களை உருவாக்குங்க வீட்டுக்குள்ளால. அப்ப ஒரு சாலிஹான கணவனுக்கு பொருத்தமான மனைவியா வருவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆணுக்கு வாழ்க்கையில கிடைக்கிற ஆகப்பெரிய சொத்து சாலிஹான மனைவி என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்துன்யா குல்லுஹா மதா வ கைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த துனியா முழுக்க ஒரு சிற்றின்பம், அதுல ஆக சிறந்தது சாலிஹான மனைவி என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே மாதிரி தான் அது பொட்ட போகத்துக்கு கிடைச்சா அதை விட வேஸ்டான சாமனமும் இல்லை. அதனால ஒரு குடும்ப வாழ்க்கையை நாடக்கூடிய ஆணும் பெண்ணும் இஸ்திகாரா செய்யணும். 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும். اللهم إني أستخيرك بعلمك وأستقدرك بقدرتك وأسألك من فضلك العظيم فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم إنك أنت علام الغيوب اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري فاصرفه عني واصرفني عنه واقدر لي الخير حيث كان ثم ردني به. இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுப்பாங்களா, குர்ஆன்ல ஒரு சூராவை படிச்சு கொடுக்கிற மாதிரி. புகாரில ஹதீஸ் வருது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ரிவாயத் நிறைய சஹாபாக்களை கொண்டு அறிவிக்கப்படுது. சொன்னாங்க, அல்லமனல் இஸ்திகாரா, இஸ்திகாராவுடைய தொழுகையை நபி அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு படிச்சு தருவாங்க. கமா யுஅல்லிமுன சூரத மினல் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து ஒரு சூராவை படிச்சு தரது மாதிரி. குர்ஆன்ல ஒரு சூராவை படிச்சு தரது மாதிரி இஸ்திகாராவை படிச்சு தருவாங்க. அந்த தொழுகையை தொழுது அந்த துஆவை ஓதினதுக்கு பின்னால ஏதாவது ஒரு முடிவு வருமண்டா அது நலவாகவே அன்றி இருக்காது. அது நலவாக இருக்கும். எந்த விஷயத்துக்கா இருந்தாலும், அது ஒரு வியாபாரத்தை தொழில ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், ஒரு கணவன மனைவிய முடிவு செய்யறதா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் இஸ்திகாரா 2 ரக்காத் தொழுதுட்டு அதுக்கு பின்னால இந்த துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு துஆவை படிச்சு தந்தாங்க. புள்ளையில பாத்துக்கோங்களே. அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மி, யா அல்லாஹ் உன்ட இல்முல இருந்து நான் நலவ கேக்குறேன். அல்லாஹ் அறிஞ்சதுல ஆக பெஸ்ட் கேக்குறேன். வாஸ்தக்திருக பிகுத்ரத்திக், உன்னுடைய சக்தியிலிருந்து எனக்கு சக்தியை கேக்குறேன். வாஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம், உன்னுடைய பெரிய மகத்தான சிறப்புல இருந்து நான் கேட்கிறேன். ஃபைன்னக தக்திரு வலா அக்திர், நீ சக்தி உள்ளவன், நான் சக்தி அற்றவன். வதஅலமு வலா அலம், நீ அறிந்தவன், நான் அறியாதவன். இன்னக அன்த அல்லாமுல் குயூப், நீ மறைவானவற்றை நாங்க அறிந்தவனாக இருக்கிறாய். அல்லாஹும்ம இன் குன்த தஅலம், யா அல்லாஹ் உனக்கு தெரியுமா இருந்தா இந்த நான் ஈடுபட போற இந்த விஷயத்துல எனக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய கர்மங்களின் இறுதி முடிவுக்கும் நலவு இருக்குது என்று உனக்கு தெரியுமா இருந்தா ஃபக்திர்ஹுலி, அதனை எனக்காக நீ முடிவு செய்வாயா. வயஸ்ஸிர்ஹுலி, அதனை இலகுபடுத்துவாயா. சும்ம பாரிக் லீ ஃபீ, பின்பு அதிலே பரக்கத்து செய்வாயா. அப்படி அதுல கெடுதி இருக்குது என்று உனக்கு தெரியுமா இருந்தா ஃபஸ்ரிஃபு அன்னி, நீ என்னை விட்டும் அதனை தூர விலக்குவாயா. வஸ்ரிஃப்னி அன்ஹு, அதனை விட்டும் என்னை தூரவாக்குவாயா. வக்திர் லியல் கைர ஹைது கான், உலகிலே எங்கிருந்த பொழுதிலும் எனக்கு எது நலவோ அதனை எனக்கு முடிவாக்குவாயா.
பின்னால் அதிலே உள பொருத்தத்தையும் தருவாயா. துனியா தொங்கல் இருந்தாலும் பரவாயில்ல, நலவும் முடிவாகணும், நலவுல உள்ளம் பொருந்தணும். இப்படி முழுமையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ படிச்சு தந்தான். எனக்கு இஸ்திகாரமும் இல்ல, துஆவும் இல்ல, மிஸ்கால்ல செட் ஆகி வருஷ கணக்கா குடும்பம் வாழ்ந்து, இல்ல பேஸ்புக்ல செட் ஆகி அவங்க வாழ்ந்து, எங்கெங்கயோ என்னென்னமோ நடந்து முடிஞ்சு, இந்த வீட்டில் உள்ள சமுதாயங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றும் இல்ல, எல்லாம் முடிஞ்சு கடைசிக்கு எல்லாம் பெல்ட் அடிச்ச போறோம். இவங்க ரோட்டுக்கு இறங்கி கொண்டு தடமாறுற, அதை நிப்பாட்டணுமா? எங்கள்கிட்ட வார அவன் பார்வையை பாதுகாக்கல, கேள்வியை பாதுகாக்கல, குமரிட அந்த பண்பாடுகளை, வெக்கத்தை, மானத்தை, ரோசத்தை, பொம்பளை கிட்ட இருக்க வேண்டிய பெண்மை எனும் தன்மைகளை பாதுகாக்கல. அதுக்கு பிறகு வந்து எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட், அதுல ஒரு புரோசனமும் இல்ல. நீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கம்பு எடுத்துக்கொண்டு பாம்படிக்கிற மாதிரி ரெடியாகி வேலை இல்ல. ஹராமான உறவுகளால நலவுகள் உண்டாகாது, கெடுதிகள் உண்டாகும். ஹராமான உறவுகளால பின்னால வரக்கூடிய சந்ததி பிழைச்சிடும். ஒரு பெண் நல்ல பெண்ணா இருந்தா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய பெண்ணா இருந்தா, சாலிஹான மனைவியா இருந்தா, அவளுடைய சந்ததி பிழைக்காது. எந்த ஒரு சாலிஹான பெண்ணுடைய சந்ததியும் பிழைச்ச சரித்திரம் இல்லை. ஹஜ்ரத் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபிரௌனுடைய மனைவி, இந்த பெண்ணிடத்துல வளர்ந்தவர் தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் சின்ன குழந்தையில பெட்டியில போட்டு ஆத்துல போட்டான். அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்? فَقُذِفْ فِيهِ بِالْيَمِّ فَلْيُلْقِهِ الْيَمُّ بِالسَّاحِلِ يَأْخُذْهُ عَدُوٌّ لِّي وَعَدُوٌّ لَّهُ وَأَلْقَيْتُ عَلَيْكَ مَحَبَّةً مِّنِّي وَلِتُصْنَعَ عَلَى عَيْنِي. அல்லாஹ் தஆலா ஃபிரௌன் மனைவி கிட்ட தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தெடுத்தான். கணவன் காபிரா கேளும், ஒரு சாலிஹான மனைவி கிட்ட சாலிஹான புள்ளதான் வளரும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு பிரிஞ்சது 2 மாச குழந்தையில, திரும்பி வந்தது 12 வயசுல. புள்ளைக்கு 12 வயசு, வளர்ந்தது உம்மா கிட்ட புள்ள. ஆனா நபியா வளர்ந்துச்சு, ரசூலா ஆகிச்சு, சாலிஹான குழந்தையா ஆகிச்சு. வஸ்குர் ஃபில் கிதாபி இஸ்மாஈல இன்னஹு கான சாதிகல் வஅதி வ கான ரசூலன் நபியா. நீங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரத்தை படிச்சு பாருங்க, குர்ஆன் சொல்லுது இன்னஹு கான சாதிகல் வஅத், அவர் வாக்கை நிறைவேற்றும் படியான ஒரு மனிதராக இருந்தார். வ கான ரசூலன் நபியா, ஒரு ரசூலாக நபியாக இருந்தார் என்று குர்ஆன் சொல்லுது. வளர்ந்தது தாய் கிட்ட, சாலிஹான தாய். பாப்பா இல்ல, பாப்பாவை கண்டது 12 வயசுல. ஆனா ஒரு நபீட மனைவியா இருந்தாலும் சரி, சாலிஹான பொம்புளையா இல்லண்டா புள்ள கெட்டு போயிட்டும், புள்ள கெட்டு போயிட்டும். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைச்ச ரசூல். ஆனா மனைவி பிழை, புள்ள பிழைச்சு போகுது. குர்ஆன் சொல்லுது நரகவாதின்னு புள்ளைய. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல குடும்பம் இல்லைன்னு சொல்லுது புள்ளைய. அதனால நல்ல தொடர்புகளை உண்டாக்குங்க, சாலிஹான மனைவியை தேர்ந்தெடுங்க. சாலிஹான மனைவி என்றது இன்றைக்கு எப்படி தேடுற? வீட்டுள்ளுக்கு ரோட்ல பஜார்ல அலங்காரிகளா திரியிற, என்ன டியூஷன் கிளாஸ் தன்னை மானத்தை வித்துட்டு வார, இவங்க எல்லாம் நல்லடியார்களா போயிட்டாங்க. அப்படித்தான் பார்க்கப்படுது. வீடு அடங்கி ஒழுக்கமா பேணுதலா தன்னை பாதுகாத்து தன்னை கற்ப பாதுகாத்தவங்க, அவங்களுக்கு நாகரிகம் தெரியா, அவங்களுக்கு விஷயம் விளப்பம் போதா, அவங்களோட வாழ்றா கொஞ்சம் கஷ்டம், இப்படி பாக்குறான். இப்படி இல்ல,
நீங்க பொன் தேடுங்க, உங்களோட புள்ளைக்கு உம்மாவா. உங்களோட டேஸ்டுக்கு ருசிக்கு தேடாம உங்களோட குழந்தைக்கு உம்மாவை தேடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அப்படி பாக்கியத்தை தந்தானண்டா அந்த புள்ளையோட அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய சாலிஹான மனைவியை தேடுங்க. சாலிஹான மனைவியை தேடுங்க. அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்கள நிக்காஹ்ன்றது ஒரு பொறுப்பான விஷயம். ஆனா வயசுல நடக்க வேண்டிய விஷயம். வயசு பிந்தினா அதால பாவங்கள் உண்டாகும். அது ஆண்லையும் தான் பெண்லையும் தான். அதனால பொறுப்பாளர்கள் முக்கியமா கவனிச்சுக்கோங்க. ஆண் பிள்ளைகளுக்கு வயசு வரக்குள்ள ஜோடிகள் அமைச்சு வைங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு நீங்க ஜோடி தேவைன்னா உங்களோட ஆம்பளை பிள்ளைக்கு பொண்ணு எடுக்கணும் தானே. பொம்பளை பிள்ளைக்கு கணவன் தேவண்டா ஆம்பளை பிள்ளைகள் நிக்கா செய்யாம உண்டாகுமா? இது ஆம்பளை பிள்ளை எல்லாத்தையும் புடிச்சு வச்சுக்கிற பொம்பளைகளுக்கு மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்ற. அதனால எங்கட கண்கள் விழிக்கணும், எங்கட உள்ளங்கள் துறப்படணும். நாங்க ஒரு சைட பாக்குற சமுதாயமாகப்படாது. அதுக்குரிய சரியான விஷயத்த அழகான முறையில படிச்சு ஊர்கள்ல நடக்கக்கூடிய நிலைமைகளை நீங்க கொஞ்சம் தேடி பார்த்து யார் யார் ராவுக்கு தூங்குறாங்க இல்ல என்றதை தேடுங்க. லிஸ்ட் எடுங்க. ராவுல தூங்காதவங்கள குடும்ப வாழ்க்கை ஃபெயில் ஆயிக்கும். இல்லண்டா குடும்ப வாழ்க்கை தேவைப்பட்டவன் ஆயிப்பான். அதனால கேட்ட பேசின விஷயங்களை கொண்டு அமல் செய்யறதுக்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நசீபாக்குவான்.